ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சூர்யாவுக்கு 10 வருஷமாக மார்க்கெட்டே போச்சுடா, அவ்வளோதாண்டா சூர்யான்னு சொன்னவன் வாயிலெல்லாம் வச்சுக்கேன் வாழைப்பழத்தை சொரிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஒரு பயங்கரமான, அதாவது ஒரு பிளாக் பெஸ்ட் மூவினே சொல்லிடலாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வச்சுக்கேங்க தாறு மாறுங்க. அந்த ஃபைட்டு சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி சான் படம் பார்க்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபைட் அண்ட் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த சின்ன பையன்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் கொண்டு வந்திருப்பாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா சிரிக்கவே வராது, அந்த சிரிக்கவே மாட்டார், அது மறந்தே போயிட்டுப்பார். அதே மீறி அது அந்த கதையை கொண்டு வந்துரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு வந்திருக்காரு அந்த கதையை. அது எப்படி ஒரு இப்படி போகுதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் ஹாப்லேயே பார்த்தீங்கன்னா கனிமாலே பாட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட் 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டே பார்த்து அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும். எனக்கு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம். சூர்யா கிட்டேருந்து கொச்சின் பார்த்தீங்கன்னா ஹீரோனி வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வறுமையில் பார்த்தீங்கன்னா சிரிக்கவே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வறுமையில் இருப்பாங்க. இப்போ சூர்யா அந்த ஹீரோனியை தேடி கண்டுபிடிச்சி சமாதானப்படுத்தினாரா, அப்புறம் அந்த பழங்குடி மக்களை சிரிக்க வச்சாரான்றதை பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் பேலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க. அந்த கனிமாவோட வைபாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணி விட்டார். ஒவ்வொரு ஃபைட் அண்ட் சீக்வன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் சுப்ராஜ் இந்த கதை இயக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு புதுமையாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு புதுமையாக இந்த இது ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, எந்த ஒரு லேகே இல்லை. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே செகண்ட் ஹாஃபில் போகிறத பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு வார் மாதிரி பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காட்டிட்டாங்க. ஒரு போர் நடக்கிற மாதிரி நீ போய் அவங்கள ஒரு கேம் மாதிரி பார்த்தீங்கன்னா நடத்திட்டாங்க. அதிலெல்லாம் சூர்யா கலந்துக்கிட்டு அதை அங்கே போயிட்டு கலந்துக்கிட்டு அதில் எது உண்மைன்னு தெரிஞ்சு அவருக்கு எதிராக பார்த்திங்கன்னா நடத்தி ஒரு பயங்கரமாக பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க அந்த படத்தை. கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பெரிய சல்யூட்டை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கதையை கொண்டு போயிட்டார். ஃபஸ்ட் ஹாப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிசுறு தட்டாத பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் ஹாஃபில் சூர்யாவை எடுத்து வளர்த்த அப்பாவுக்கான ஒரு ஸ்டோரியாக போகுது. செகண்ட் ஹாஃபில் சூர்யாவோட அப்பா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு ஸ்டோரியாக போட்டால் போயிட்டு இருக்குது. அவருக்கு அங்கே போனப்பறம் தான் தெரியும் இவர் தான் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. கதாபாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பேயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காட்டிட்டாங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீனெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது அந்த மக்களை சிரிக்க வைக்கிற தருணம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த படமே முடிஞ்சு போயிட்டுருக்கும். லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேட்டரே அமைதியாக இருந்துச்சு. லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா தேட்டரே பார்த்தா சிரிச்சிட்டாங்க.